இந்த வீடியோல பவர் குவரியில ஒரே ஸ்டெப்ல மல்டிபிள் காலம்ஸை எப்படி ஆட் பண்றது நம்ம பார்க்கலாம். இதான் நம்மளுடைய இன்புட் டேட்டா. இது நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். இயர், குவார்டர் அண்ட் மந்த் காலம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரே ஸ்டெப்ல பண்ண போறோம். இந்த டேபிள பவர் குவரி எடிட்டருக்குள்ள கொண்டு வரணும். ஸோ நம்ம என்டையர் டேபிள செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கெட் டேட்டா ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேபிள் பவர் குவரி எடிட்டருக்குள்ள வந்துடும். அப்படி இல்லைன்னா டேட்டா டேப்ல ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுவும் சேம் தான். இதை கிளிக் பண்ணீங்கனாலும் இந்த டேபிள் பவர் குவரி எடிட்டருக்குள்ள வந்துடும். இந்த மல்டிபிள் காலம்ஸ் ஆட் பண்றது நம்ம நிறைய மெத்தட்ஸ்ல பண்ண முடியும். பட் இன்னைக்கு வீடியோவில் டேபிள் டாட் ஸ்பிளிட் காலம்ங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். இதான் நம்மளுடைய சோர்ஸ் டேபிள். அதனுடைய நேம் வந்து சேஞ்ச் டைப்னு இருக்கு. நான் ஒரு ஸ்டெப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எஃப்எஃப்எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுவேன். இங்கே டேபிள் டாட் ஸ்பிளிட் காலம்ங்கிற ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டேபிள். சேஞ்ச் டைப்புங்கிறது நம்மளுடைய இன்புட் டேபிளுடைய நேம். ரெண்டாவது ஆர்குமெண்ட்ல சோர்ஸ் காலம் ஆஸ் டெக்ஸ்ட்னு கேட்குது. எந்த காலமை நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோமோ அதனுடைய நேம் கொடுக்கணும், காலம் நேம் கொடுக்கணும். நம்மளுடைய கேஸ்ல காலம் வந்து டேட். மூணாவது ஆர்குமெண்ட்ல ஸ்பிளிட்டர் ஆஸ் ஃபங்க்ஷன் கேட்குது. நம்ம ரெகுலராக இருக்கிற ஸ்பிளிட்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த எல்லா ஸ்பிளிட்டர் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டாட் ஸ்பிளிட் எனி இந்த ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே லிஸ்ட் கொடுக்கும். அதனுடைய ரிசல்ட் வந்து லிஸ்டா இருக்கும். அந்த லிஸ்ட்ல 4 ஐட்டம் இருந்தா அது வந்து 4 காலம் கிரியேட் பண்ணும். இந்த டேபிள் டாட் ஸ்பிளிட் காலம்ங்கிற ஃபங்க்ஷன். நாம நம்மளுடைய கேஸ்ல ஸ்பிளிட்டர் ஃபங்க்ஷன்ஸ் எதையும் யூஸ் பண்ண மாட்டோம். பவர் குவரியை சீட் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன், ஈச் அண்டர்ஸ்கோர்னு கொடுக்குறேன் வித்தின் கர்லி பிரேசஸ்ல. இப்போ நான் வந்து பவர் குவரியை ஏமாத்துறேன். என்னுடைய ரிசல்ட் வந்து ஒரு லிஸ்டா இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எனக்கு காலமா பிரிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். எந்த ஸ்பிளிட்டர் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணல. அப்படியே parenthesis க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க பாருங்க நம்மளுடைய ரிசல்ட் வந்து இங்க வித்தின் கர்லி பிரேசஸ் தான் வந்து லிஸ்ட் இனிஷியலைசர். கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன ஐட்டம் இருந்தாலும் அதை வந்து ஒரு லிஸ்டா கன்சிடர் பண்ணும் பவர் குவரி. அண்டர்ஸ்கோர்ங்கிறது ஈச் ஐட்டம்னு நம்ம சொல்றோம். இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய ரிசல்ட்ல வந்து ஒரே ஒரு காலம் இருக்கு. நான் 4 அண்டர்ஸ்கோர் கொடுத்தேன்னா என்னுடைய ரிசல்ட்ல 4 காலம் இருக்கும். இதில் ஒவ்வொரு காலம்லையும் நமக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம்ல எனக்கு டேட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ நான் அதை அப்படியே விட்டுறேன். செகண்ட் காலம்ல இயர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால டேட் டாட் இயர்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். டேட் டாட் இயர். அந்த அண்டர்ஸ்கோரை டேட் டாட் இயர் ஃபங்க்ஷன்ல ரேப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணேன்னா இந்த டேட்ல இருந்து ரெண்டாவது காலம்ல டேட்ல இருந்து இயர் மட்டும் எடுத்துட்டு வந்து. மூணாவது காலம்ல நமக்கு என்ன வேணும், குவார்ட்டர் வேணும். ஸோ அகைன் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா டேட் டாட் குவார்ட்டர் ஆஃப் த இயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் இந்த அண்டர்ஸ்கோரை ரேப் பண்ணணும். எனக்கு வந்து டேட்ல இருந்து குவார்ட்டரா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். லாஸ்ட் காலம்ல டேட் டாட் டு டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. டேட் டாட் டு டெக்ஸ்ட். இந்த ஃபங்க்ஷனில் நான் டேட்டை ஃபீட் பண்ணேன்னா எக்ஸல்ல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் 3mன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து மந்த் நேம் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் இதை டிக் பண்ணிக்கிறேன் பாருங்க. மந்த் நேம் வந்துருச்சு. காலம் நேம்ஸ் டிஸ்கிரிப்டிவா இல்லை. அதை நம்ம இந்த ஃபங்க்ஷன்லேயே நம்ம 4வது ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்க லாஸ்ட் ஆர்குமெண்ட்ல காலம் நேம்ஸ் ஆர் நம்பர்னு இருக்கு. அண்ட் இதனுடைய டைப் வந்து ஆஸ் எனின்னு இருக்கு. அதாச்சும் நான் லிஸ்டா கொடுக்கலாம், இல்லை ரெக்கார்டாகவும் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நான் இதை இக்னோரும் பண்ணிடலாம். நம்மளுடைய ரிசல்ட்ல 4 காலம் இருக்கிறதுனால அகைன் பாருங்க லிஸ்ட் இனிஷியலைசர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஃபர்ஸ்ட் காலம் நேம் வந்து டேட்டு, ரெண்டாவது காலம் நேம் வந்து இயர், மூணாவது காலம் நேம் வந்து குவார்ட்டர், நாலாவது காலம் வந்து மந்த். அவ்வளோதான். லாஸ்ட்ல parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு டிக் பண்றேன். எனக்கு வந்து காலம் நேம்ஸும் மாறிடுச்சு. குவார்ட்டருங்கிறது கியூவை நம்ம ப்ரீஃபிக்ஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ள
கேபிட்டல் Q கொடுத்துட்டு & யூஸ் பண்ணுறேன். இது வந்து கன்காட்னேஷன் ஆப்ரேட்டர். இது ஜாயின் பண்ணும். ஃபஸ்ட்டு டிக் பண்ணுறேன். ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எரர் கொடுக்குது. அது என்ன நான் பார்த்தோம்னா, குவார்ட்டர் நம்பர் வந்து நமக்கு 1, Qங்கிறது டெக்ஸ்ட் வேல்யூ. இதை ரெண்டுத்தையும் கன்காட்னேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஸோ இந்த நம்பரை நான் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், text.fromனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து நம்பரை டெக்ஸ்ட்டாக மாற்றிடும். இப்போ நான் இதை டிக் பண்ணேன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் வந்துருச்சு. ஒரே ஸ்டெப்பில் 4 காலம் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இதுக்கு ஸ்டெப் நேமையும் நான் வந்து ரிசல்ட்னு மாற்றிக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் நேம் கொடுக்கலாம். ஸோ தட் ஒரு 3-4 மாதம் கழித்து நீங்கள் அது வந்து பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.